Hello students, today topic decimal representation to identify irrational numbers. Decimal representation to identify irrational numbers. Right, பாருங்க. Example 2.8. Find the decimal expansion of root 3. Find the decimal expansion of root 3. Root 3 உடைய decimal expansion நம்ம calculate பண்ணணும். சரி பாருங்க. Square root எல்லாம் வந்து next year தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் சும்மா ஒரு மாடலுக்காக இந்த சம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சடனாக வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகிட வேண்டாம். ரொம்ப ஈஸியானது தான். ஒன்ஸ்க்கு ட்வைஸ் பாருங்கள், புரியும். இப்போ நம்ம லேட்டராக பார்க்க வீடியோஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக ஸ்கொயர் ரூட் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ரைட், பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூட் 3 உடைய டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. டெசிமல் எக்ஸ்பான்ஷன் டெசிமல் அப்படின்னாலே பாயிண்ட் வச்சு ஆன்சர் எழுதணும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. சரியா? ரூட்டுக்குள்ளே அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் ரூட். ரூட்டுக்குள்ளே அந்த நம்பர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் ரூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் 25 அப்படின்னா இதனோட ஆன்சர் என்ன உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், 5. எப்படி வந்துச்சு 5? அதாவது 25-ஐ 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அந்த ரூட்டும் 2வும் போயிடும். ஸோ ஆன்சர் வந்து 5 அப்படின்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ரூட் 3 அப்படின்னா இப்போ இது மாதிரி ஏதாவது எழுத முடியுமா? 3-ஐ வந்து ஏதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயர் அது மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ பண்ணுறதுக்கான ஒரே பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டிவிஷன் தான் கரெக்டான பாசிபிலிட்டிஸ். சரியா? நம்ம அந்த டிவிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 பாயிண்ட் வச்சுட்டு ஒரு பாயிண்ட் இங்கே வச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஜீரோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 5 ஜீரோ சேர்த்திக்கோங்க. அடுத்தது இங்கே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை கூட, அதாவது அந்த நம்பருக்கு முன்னாடி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3னா நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிறதா ஸ்கொயராக எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 1s are 1, 2 2s are அது மாதிரி 3 3s are அது மாதிரி சேம் நம்பராக தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 1s are 1 தான் எடுக்க முடியும். 2 போட்டிங்கன்னா 2 2s are போட்டிங்கன்னா 4 வரும். பட் இங்கே நம்மளுக்கு 3 இருக்குது. சரி, அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், 1 1s are 1 தான் எடுக்கணும். ஸோ 1 × 1 1, அப்போ 1 இருக்குது. சப்ராக்ட் பண்ணுங்கள். நீங்கள் மைனஸ் சிம்பிள் போட்டுருக்கேன். 3ல் 1 போயிடுச்சு என்னென்னா 2. அடுத்து உங்களுக்கு எத்தனை ஜீரோ வேணுமோ நீங்கள் அத்தனை ஜீரோ வந்து டவுன் பண்ணிக்கலாம். நான் 2 ஜீரோ டவுன் பண்ணியிருக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே இருக்கிற அந்த நம்பரை 2 டேபிளில் டிவைட் பண்ணணும். அப்போது 1 × 2 என்னென்னா 2. சரியா? நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ப்ராசஸ் ஓகே. நெக்ஸ்ட் இது வரைக்கும் நார்மல் டிவிஷன் தான். இந்த இதில் இருந்தால் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். 1 × 2 2. நெக்ஸ்ட் என்னென்னா இங்கே என்ன நம்பர் போடுறோமோ இங்கே வச்சுருக்கிற பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். சரியா? உங்களுக்கு 200 இருக்குது. ஒன்றுனா போட்டு பாருங்கள். 21 × 1 போட்டிங்கன்னா 21 × 1 21. பட் நம்மளுக்கு 200 இருக்குது. 22 × 2 போட்டிங்கன்னா 44. நம்மளுக்கு 200 இருக்குது. அதே மாதிரி 23 × 3, 24 × 4, 25 × 5, 26 × 6, 27 × 7 அந்த மாதிரி ஒவ்வொன்றா போடும்போது 27 × 7 தான் 189 வருது. இப்போ 28 × 8 போட்டிங்கன்னா 200 விட அதிகமாக வருது. அதனால நான் வந்து 27 × 7 வச்சு போட்டுறேன் 189. அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணியிருக்கிறேன். 11 வந்து இருக்குதுமா. அதே மாதிரி 2 ஜீரோவை டவுன் பண்ணியிருக்கிறேன். புரிஞ்சுதா? சரி, ரைட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த 7 வந்து 2 டேபிளில் பண்ணணும். சரியா? இங்கே வந்து இப்போ ஃபஸ்ட் ப்ராசஸ் என்ன சொன்னேன், அதாவது இங்கே ஃபஸ்ட்டு இங்கே இந்த நம்பரை 2 டேபிளில் பண்ணியாச்சு. அடுத்து இந்த 7-ஐ 2 டேபிளில் பண்ணணும். அப்போ 7 2s are உங்களுக்கு என்ன வரும், 14 வரும். அப்போ 14னா 2 டிஜிட் வருது. அதனால் 4 போட்டுட்டு மீதி இருக்கிற 1 இங்கே போட்டு 2 + 1 3 பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? இதே இங்கே 2 இருந்ததுன்னா 2 2s are 4, வெறும் 4 வரும். இங்கே 24 as it is வந்துடும். நல்லா புரியுதா? இங்கே வந்து 22 இருந்ததுன்னா 2 2s are 4 இருக்குது. இந்த 2 as it is 24 இருக்கும். 24 அப்படியே போட்டுடலாம். இங்கே 7 2s are 14 இருக்கிறங்காட்டிக்கு இங்கே 4 போட்டு ரிமைனிங் 1-ஐ வச்சுட்டு 2 + 1 3 போட்டு எழுதிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே 1 போட்டிங்கன்னா இங்கே 1 போடணும். இங்கே 2 போட்டால் இங்கே 2, இங்கே 3 போட்டால் இங்கே 3. சரியா? அப்போ 343 × 3 போட்டால் 1029 வருது. சரியா? 344 × 4 போட்டால் எக்ஸ்ட்ரா போகுதுமா. அதனால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு 2 ஜீரோ கீழே அதே மாதிரி டவுன் பண்ணுங்கள். நான் இந்த 4 ஸ்டெப்போடு விட்டுட்டேன். அதே மாதிரி 3 டைம் இங்கே 4. அடுத்து என்ன சொன்னேன், லாஸ்ட் நம்பரை 2 டேபிளில் பண்ணணும். அப்போ 6. புரிஞ்சுதா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர், அப்புறம் 2 நம்பர், அப்புறம் 3 நம்பர், அப்புறம் 4 நம்பர், அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகும். அதே மாதிரி இங்கே 1 போட்டிங்கன்னா 1 போடணும். 2 போட்டால் 2. எந்த நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் இந்த நம்பருக்குள்ளே வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ 3 4 6 × 2 × 2 போட்டிங்கன்னா 6924 வருது. ஸோ ஆன்சர் வந்து 176. சப்ராக்ட் பண்ணால் இன்னும் வந்து போய்கிட்டே இருக்கும். நான் இதோட போதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். கவனிங்க. இது மாதிரி பின்னாடி வந்து ஸ்கொயர் ரூட்டோட வீடியோ வந்து நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம்ப்பா. 10th வந்து இருக்குது. இது சும்மா வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குது. பின்னாடி வரக்கூடிய டாப்பிக்கில் வந்து ஸ்கொயர் ரூட்னே தனியாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரே ஒரு சம் மட்டும், இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த நம்பரை திருப்பி இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரியா?
ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி தான் போடணும். அடுத்தது என்ன பண்ணணும், 2 டேபிள்ஸ் எடுத்துக்கணும். என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் போடணும். 3 கான்செப்ட் மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ √3யோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1.732 தான் ஆன்சர். சரியாம்மா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாஸிஃபை த நம்பர்ஸ் ஹேஸ் ரேஷ்னல் ஆர் இர்ரேஷ்னல், அதாவது ரேஷ்னல் நம்பர் இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லணும். பாருங்கள், √10, செகண்ட் ஒன் √49, அடுத்தது 0.025, 0.76 பார், 2.5 அந்த நம்பர் ரிப்பீட்டட் ஆகுது. செகண்ட் வந்து √2/2. பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா √10, அதாவது √10 அதாவது ஸ்கொயர் 4, 16 அந்த மாதிரி எல்லாம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரில் வருது. அதெல்லாம் ரேஷனல் நம்பர் வெளியே எடுக்கும்போது வந்துடும். இப்போ 10 எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே போட்ட முடியாது. அந்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி 10 எடுத்திங்கன்னா பாயிண்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். போய்கிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து இர்ரேஷ்னல் நம்பர். ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா ரேஷ்னல் நம்பர். சரியா? பார்த்தீங்கன்னா √10 அப்படிங்கிறது நம்மளுக்கு இர்ரேஷ்னல் நம்பர். சரியா? √49 எப்படி எழுதலாம், நம்ம 7 ஸ்கொயர்னு எழுதலாம். √2வும் கேன்சல் ஆயிரும், வெறும் 7 தான். ஸோ ரேஷ்னல் நம்பர். கிளியரா? அடுத்தது பாருங்கள், 0.025. இதுக்கப்புறம் எந்த நம்பருமே கண்டினியூ ஆகவே கிடையாது. கண்டினியூ ஆச்சுன்னா தான் இர்ரேஷ்னல், ஆகலை. ஸோ அதனால் அது ரேஷ்னல் தான். சரியா? அடுத்து 0.76 பார், அதாவது இது வந்து ரேஷ்னல் நம்பர் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது 6 அப்படிங்கிற நம்பர் மட்டும்தான் இங்கே வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. சரியா? 6 அப்படிங்கிற நம்பர் தான் ரிப்பீட்டட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது அது வந்து ரேஷ்னல் நம்பர் தான் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங், அதாவது ஒரு நம்பர் நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங்காக இருந்ததுன்னா அதை நம்ம ரேஷ்னல் நம்பருக்குள்ளே கொண்டு வந்துடலாம். முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்குது. சரியாம்மா? இது பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் 0 வருமா, அதுக்கப்புறம் 5 வருமா, எத்தனை 5 வரும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இது இர்ரேஷ்னல் நம்பர். அதாவது ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். 0.76 பார் அப்படின்னா 0.766666ன்னு 6 தான் ரிப்பீட்டட் ஆகுது. ஸோ அதனால் நம்ம அதை ரேஷ்னல் நம்பருக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 5னா எத்தனை 5 வேணாலும் வரும், அதுக்கப்புறம் 0 வரலாம், வேறு எத்தனை நம்பர் மாறி வேணாலும் வரலாம். ஸோ அதனால் இது வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்காட்டி நம்ம இது என்னன்னு சொல்லியிருக்கிறோம், இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம். சரியா? ஏன் அப்படின்னா நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங்னா வந்த நம்பர் திருப்பி வரல, என்னென்னமோ மாறி வருது. சரியா? அடுத்து √2/2. நெக்ஸ்ட்டு பாருங்கள், √2/2வை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா √2 × √2ன்னு எழுதிக்கலாம். சரியாப்பா? இப்போ ஒரு √2 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 1/√2. கேன்சல் பண்ணக்கூடிய அந்த டேர்ம்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் மேலே கீழே கேன்சல் பண்ணிக்கோங்க. 1/√2, அதாவது நீங்கள் உங்களுக்கு மறக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. √2, √3, √5, √6, √7, √10, √11 இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து இர்ரேஷ்னல் நம்பர்ஸு. ஸோ அதனால் இங்கே √2 இருக்குது. ஸோ டிவைட் பண்ணிங்கனால ஆன்சர் அதுதான். ஸோ இந்த ஆன்சர் வந்து என்னென்னா இர்ரேஷ்னல் நம்பர்ஸ். 2 கண்டிஷன் தான் ஞாபகம் வைக்கணும், ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் ஒன்று. இப்போ நார்மலாக ஆஸ் யூஷுவல் வரக்கூடிய அந்த டிவிஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது வந்து ஃப்ராக்ஷன். இந்த மாதிரி நம்பர் இருந்ததுன்னா தான் அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாத நம்பர்ஸ், அப்போ இந்த மாதிரி √2க்குள்ளே வர நம்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். சரியாம்மா? ரைட். பாருங்கள், 2.10. இது ரொம்ப ஈஸிமா. சரியா? ஃபைண்ட் எனி 3 இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் பிட்வீன் 0.12 அண்ட் 0.13 கொடுத்துருக்காங்க. இர்ரேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த நம்பருக்கு அப்புறம் என்ன வரும்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒன்று. அதே மாதிரி நீ என்ன பண்ணணும்னா பாயிண்ட் வச்சு நிறைய நம்பர்ஸ் எழுதணும். அது வந்து நீங்களாக ஊனம் எழுதிக்கிங்க. நான் இங்கே ஊனம் 3 நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். 1 அப்புறம் 0 2 3 00 2 3 3ன்னு எழுதியிருக்கேன். 04 04 3 0 போட்டிருக்கேன். 5 போட்டிருக்கேன். 3 0 5 போட்டு மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 3 நம்பர் எழுதியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஏதாவது ஒரு 3 நம்பர் வந்து எழுதிக்கோங்க. மீன்ஸ் என்னென்னா 12க்கும் 13க்கு இன்பிட்வீனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 3 3 3 3னே போட்டுறாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா அது வந்து என்னென்னா ரேஷனல் நம்பருக்குள்ளே வந்துடும். 2 3 அதாவது 2 நம்பர் ஆல்ட்ரு பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் 0 4 பண்ணியிருக்கேன். இங்கே 2 3 0 3 நம்பர் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் மாற்றி போடுங்க. சரியா? சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், give any 2 ரேஷனல் நம்பர்ஸ் லையிங் பிட்வீன், அதாவது ரேஷனல் நம்பர்ஸ்னால் ஸ்டாப் ஆகிற மாதிரி. இப்போ 0.51 இருக்குது, 53 இருக்குது. அப்போ நீ எழுது 51 5 51 6 517 அந்த மாதிரி 3 எழுதிக்கங்க. நான் இங்கே 5152 எழுதியிருக்கேன். இங்கே வந்து 5354 எழுதியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் அதை வந்து ஏதாவது 2 வந்து நீங்கள் வந்து 5351 எழுதுங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி ஏதாவது 2 நம்பர் எழுதுனீங்கன்னா ஓகே. சரியா? சரி. அடுத்தது பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிள் 2.12. Find whether x and y are rational or irrational in the following.
சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், a ஈக்குவல் டு 2 + √3, b ஈக்குவல் டு 2 - √3, x ஈக்குவல் டு a + b, y ஈக்குவல் டு a - b. சரியா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் x ஈக்குவல் டு a + b போடலாம். ஏங்கிறது என்ன? 2 + √3 ப்ளஸ் பிங்கிறது வந்து 2 - √3. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் கேன்சல் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா √3 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து வெறும் 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லிடலாம்? ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிடலாம். ஆமாம், ரூட்டு கிட்ட எதுவுமே இல்லை பாருங்கள். ஸோ ரேஷனல் நம்பர். அடுத்து y ஈக்குவல் டு a - b போடுவோமா? அப்படி a - b. a வந்து என்ன? 2 + √3 மைனஸ் b வந்து 2 - √3. இது எப்படி எழுதலாம்? 2 + √3 -2, அப்புறம் உள்ளே கொண்டு போங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √3. ஸோ +2 -2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்ன வரும்? 2 √3ன்னு வரும். நான் என்ன சொன்னேன் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே? √2 √3 அது மாதிரி இது எல்லாமே வந்ததுனால இரேஷனல் நம்பர் சொன்னேன். நம்ம கூட √3 வந்திருக்கே. அப்போ இது என்ன நம்பர்? இரேஷனல் நம்பர். புரிஞ்சுதான்? ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், a ஈக்குவல் டு √2 + 7, b ஈக்குவல் டு √2 - 7, x ஈக்குவல் டு a + b, y ஈக்குவல் டு a - b. அதே மாதிரி தான். ரொம்ப ஈஸின்னு சொல்கிறனால நினைக்கவே வேண்டாம், கஷ்டமாக தான்ப்பா இருக்கும். சரியா? இது ஒரு பாசிட்டிவ், சும்மா ஒரு நம்பிக்கைக்காக ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்காக. சரியா? அதனால் வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினச்சி போட்டிங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். நல்லா படிக்கும்போதும் கூட கொஞ்சம் டஃப்பாக தான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஒரு டிகிரி எல்லாம் நிறைய வாங்கினதுக்கப்புறம் அது நம்மளுக்கு அது ஈஸியாக மாறிடுச்சு. ஓகே, ரைட். x ஈக்குவல் டு a + b. ஏங்கிறது என்னென்னா √2 + 7, அதே மாதிரி ப்ளஸ் பிங்கிறது √2 - 7. +7 - 7 கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 √2. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். √2 √3 √5 எல்லாம் வந்துன்னா இரேஷனல் நம்பர். ஸோ √2 வந்திருக்கு. ஸோ இரேஷனல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், y ஈக்குவல் டு என்ன? a - b. அதே மாதிரி √2 + 7 -√2 - 7. ஸோ √2 + 7 -√2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் √7. √2 √10 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ 7 + 7 என்ன? 14. ஸோ 14 இஸ் அ ரேஷனல் நம்பர். நம்மளுக்கு ரூட் இல்லாமல் தானே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிவைடில் இருக்குது பாருங்கள். a ஈக்குவல் டு √75, b ஈக்குவல் டு √3, x ஈக்குவல் டு ab அண்ட் y ஈக்குவல் டு a/b. மல்டிப்ளிகேஷன் ஒன்று, டிவிஷன் ஒன்று. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அடிஷன் ஒன்று, சப்ராக்ஷன் பார்த்தோம். அடுத்த 2 எக்ஸாம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷன் ஒன்று, டிவிஷன் ஒன்று பார்க்கலாம். பாருங்கள், x ஈக்குவல் டு ஏபின்னு இருக்கா? a வந்து என்ன? √75, b வந்து √3. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? ரெண்டே ஒரே ரூட்டாக எழுதிக்கலாம். 75 × 3ன்னு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா 75க்கு நம்ம எல் டிவிஷன் போடுறேன். 5 × 15, 5 போட்டிங்கன்னா 3 டைம், 3 போட்டிங்கன்னா 1 டைம். அப்போ 5 × 5 × 3. இங்கே என்னென்னா ஆல்ரெடி ஒரு 3. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட்டோட கண்டிஷன் என்ன? 2 தடவை இருந்துன்னா ஒரு தடவை நம்பரை வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 2 3 இருக்குது, ஒரு 3 வெளியே எடுத்துக்கலாம். 2 5 இருக்குது, ஒரு 5 வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 5 3s are என்ன? 15. 15 இஸ் ரேஷனல் நம்பர். ரூட் எதுவுமே இல்லை பாருங்கள். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், y ஈக்குவல் டு a/b. இப்போ ஏவோட வேல்யூ என்ன? √75, பியோட வேல்யூ 3. இப்போ நான் என்ன பண்ணேன்? ரெண்டே ஒரே ரூட்குள்ளே கொண்டு வரேன். 75/3. 75/3 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் வரும்னா 25 டைம்ஸ் வரும். சரியா? ரூட் டேபிளில் மைனிங் 5 டைம். அப்போ 25 டைம்ஸ். 25 நீங்கள் எப்படி எழுதலாம்? √5² எழுதலாமா? அப்போ நான் ரூட்டுக்கும் 2 கேன்சல் ஆயிருமா? ஆன்சர் என்ன வரும்? 5 வருமா? ஸோ 5 இஸ் அன் ரேஷனல் நம்பர். சாரி, ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4th ஒன். a ஈக்குவல் டு √18, b ஈக்குவல் டு √3. அதே மாதிரி தான் x ஈக்குவல் டு ab, √18 × √3. √18 வந்து நான் எல் டிவிஷன் பண்ணுறேன். ஒரே ரூட்குள்ளே எழுதியாச்சு. √18 எல் டிவிஷன் பண்ணிங்கன்னா 2 × 3 × 3ன்னு வருது. இங்கே ஒரு 3 வருது. என்ன சொன்னேன்? 2 தடவை இருந்தால் ஒரு தடவை வெளியே எடுத்துக்கலாமா? அப்போ 3 2 தடவை இருக்குது, வெளியே எடுத்தாச்சு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் 2 3s are என்ன? √6. இப்போ என்னென்ன வரும்? √2 √3. நான் ஞாபகம் வச்சுக்கணும், √2 √3 √5 √6 எல்லாமே வந்துன்னா இரேஷனல் நம்பர். அப்போ நம்மளுக்கு √6 வந்துருச்சு. ஸோ இட் இஸ் இரேஷனல் நம்பர். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், y ஈக்குவல் டு a/b. அதே மாதிரி தான் √18/√3. ரெண்டே ஒரே ரூட்குள்ளே எழுதுங்க. √18/3 கேன்சல் பண்ணிங்கன்னா 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா √6 இருக்குது. √6ங்கிறது என்னப்பா? இட்ஸ் இரேஷனல் நம்பர். புரிஞ்சுதான்? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அதாவது இப்போ ஒவ்வொரு சம் பார்க்கும்போது √2 என்ன, √3 என்ன, ஒவ்வொரு தடவை இரேஷனல் நம்பர் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம்? 2 பாயிண்ட்டு
8, 2.9, 2.10, 2.11, 2.12 இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்துருக்குறோம். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சம்ஸ் எது அப்படின்னா 2.12 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 2.9 அப்படிங்கிறது கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரியா, நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ.